கசாப் கடைக்காரனாவே ஆயிட்டுனே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, இன்னும் கத்தி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மசாலு அதெல்லாம் போட்டுட்டு மீனை வந்து 2 சைடும் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கீறி விட்டு அதை வந்து மசாலா அப்ளை பண்ணணும். கத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குன்ற பார்க்காதீங்க, மீனை விட கத்தி பெருசாக இருக்குது. பட் நாங்கள் வந்த லொக்கேஷனில் கத்தி கிடைக்கல. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து கத்தி ஓகே. நம்ம நெய் மீன் வந்து நீங்கள் மேலே அந்த கட்லா ரோகு அது மாதிரியெல்லாம் வந்து அந்த செதிலோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப மீன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மேலே மட்டும் கீத்து போட்டுக்கலாம். இந்த வால் நீங்கள் வேணுன்னா கட் பண்ணிக்கலாம். நாங்கள் சும்மா பொரிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கோம். ஃபஸ்ட் மேலே கீத்து போட்டுடலாம். கசாப் கடைக்காரனாவே ஆயிட்டுனே ப்ரோ. கிட்டவா ரைட்டா வெட்டுறதே தெரிய மாட்டேங்குது. ரெண்டு சைட்லேயும் நல்லா கீத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மசால் வந்து நல்லா இறங்கும். ஸோ 2 சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தான் மசால் நல்லா பிடிக்கும். அப்புறம் மசால் பிடிச்சதுனால தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக வரும். அண்ட் நெய் மீன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் பொரிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மீன் வந்து இந்த நெய் மீன் தான். எல்லா மீனும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பீஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து மசாலா அப்ளை பண்ணிடலாம். என்னென்ன மசாலா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். வந்து சுத்தமாக கல்லுப்பு போட்டு க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தடவை மீன் கழுவிக்கோங்க. எப்பவுமே வந்து மீன் ஒரு 2-3 தடவை கழுவுனீங்கன்னா தான் அந்த ஸ்மெல் வராது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மீன் உப்பு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, அப்புறம் வந்து மீன் வறுவல், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மசால் பண்ணி நம்ம மீனில் ஃபுல்லாக தடவிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour மட்டும் இதை நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா ஓரளவுக்கு காய்ஞ்சு இறங்கணும். கயிறு இது வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு, வாழை இலையில் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு 3 எல்லா சைடும் கட்டிட்டு இன்னொரு 2 இலை வச்சு கட்டிட்டு அப்படியே நம்ம கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழை இலையோட பதெல்லாம் இறங்கி மீனில் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும்.